ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்கள் சந்தேகத்தில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சாம்சங் கேலக்ஸி S23 FE. ஸோ இந்த மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்சங் கேலக்ஸி S23 FE. இந்த FE சீரியஸ் அப்படின்னாவே ஒரு மினி சீரியஸ் சாம்சங்க்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆப்பிளுக்கு எப்படி ஒரு மினி சீரியஸ் அப்படின்னு தனியாக இருந்து இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்களோ, ஸோ அதே போல் இந்த FE சீரியஸ் சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மினி சீரியஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஃப்ளாக்ஷிப் மொபைலுக்கு ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கட் பண்ணி ஒரு குறைந்தபட்சம் ஒரு கம்மியான அமௌண்ட்டில் சூப்பராக ஃப்ளாக்ஷிப்புக்கு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு சின்ன மொபைலாக கொண்டு வருவாங்க. ஸோ அதுதான் இந்த FE சீரிஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நிறைய ஃபேன் பேஸே இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக லான்ச் ஆன S21 FEக்கே பார்த்தீங்கன்னா செம சேல்ஸ் இருந்தது. ஸோ அது ஒரு மினி ஆண்ட்ராய்டு ஐஃபோன் அப்படின்னே சொல்கிற அளவுக்குலாம் இருந்தது. ஸோ அதை தொடர்ந்து இந்த S23 FE வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச்சு கிட்ட ஒரு AMOLED டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. இது ஒரு 2x டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ராசஸரை மாற்றிடுவாங்க. ஸோ உதாரணத்துக்கு இதில் வந்து ஸ்னாப் ட்ராகனில் ஒரு ப்ராசஸர் ஒரு ரீஜனுக்கு வருது அப்படின்னா ஸ்னாப் ட்ராகன் 8+ Gen 1 அப்படி தான் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியா போல் கண்ட்ரிக்கெலாம் இது வருது அப்படின்னா எக்ஸினோஸ் 2200 இருந்த ப்ராசஸர் தான் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸரை வச்சு விடலாம், ஏன் இந்த ஓர வஞ்சனன்னு தெரியல. ஸோ சாம்சங்குடைய ஓன் ப்ராசஸராக எக்ஸினோஸ் ப்ராசஸரை விற்றா இன்னும் கொஞ்சம் லாபம் வருதான்னு தெரியல. ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கெல்லாம் வந்து இந்த எக்ஸினோஸ் ப்ராசஸர் தான் தள்ளி விடுவாங்க. ஸோ இந்தியாவிலையும் எக்ஸினோஸ் ப்ராசஸ் தான் வரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் இதோடைய கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 மெகா பிக்சலில் ஒரு OIS ஸ்டெபிலிட்டியோடு இது இருக்குது. ஒரு 12 மெகா பிக்சலில் பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ரா வைட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. கூடவே 8 மெகா பிக்சலில் ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ 50, 12, 8 இந்த 3 காம்பினேஷனில் தான் உங்களுக்கு வந்து பேக் கேமரா வருது. ஸோ ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக ஒரு டவுன் கிரேட் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி S21 FE லான்ச் ஆச்சு இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மெகா பிக்சல் தான் கொடுக்குறாங்க. ஸோ இருந்தாலும் மெகா பிக்சலை வச்சு ஒரு ஃபோட்டோவோட குவாலிட்டி வந்து நம்ம டிட்டர்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ எந்த மாதிரியான சென்சார் சைஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ இவங்க ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பொறுத்தெல்லாம் வந்து கேமராவுடைய பிக்சர் குவாலிட்டி வந்து மாறும். ஸோ அந்த வகையில் 10 மெகா பிக்சல் கொடுத்தாலும் இவங்களுடைய குவாலிட்டி அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு ஃபோன் வந்து யூஸ் பண்ணால் தான் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இதோடைய பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 25 வாட்ஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ சார்ஜர் வந்து கண்டிப்பாக பாக்ஸில் கொடுக்க மாட்டாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4500 mAh பேட்டரி வந்து 25 வாட் சார்ஜர் போட்டு நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் 50% வந்து உங்களுக்கு சார்ஜ் ஏறிடும்னு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வைஃபை, GPS, NFC சப்போர்ட்டு, ப்ளூடூத் 5.3 கனெக்டிவிட்டி இது எல்லாமே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IP68 டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸும் வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ஃபோனோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 209 கிராம்ஸில் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ அந்த ஃபோனை பற்றி சாம்சங் FE சீரீஸ்க்கு வந்து எத்தனை பேர் வந்து ஃபேனாக இருக்கீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஃபோனு கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப் S9 FEயும் லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங் பட்ஸ்ன்னு அதுலேயும் ஒரு FE சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு மினி சீரிஸ் வந்து FE சீரிஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது மலேசியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சில் இந்தியா கன்வெர்ட் பண்ணால் ஒரு 50,000 ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ப்ரைஸ்லாம் ஓகேவா? இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்தியாவில் வந்தால் வந்து ஓகேன்றீங்களா, இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறீங்களா? எதுவும் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.